உன் சம்சாரம் எங்கடா? வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா? தட்டு கதவை. யாரது? உன் புருஷனோட அண்ணமாருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது 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 முடியாது. நாச்சிமுத்து, கதவை பேத்துரு. போய் அனுமார கூப்பிட்டுக்க போ. ஜெய் அனுமான். என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மடத்தனமா நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி கால்ல விழுந்துருவோம். காலையா? ஒழுங்கடா. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு. சரி மன்னிச்சிட்டேன். டாய், தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுரோய். என்னது தண்ணியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. ஐயோ, அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி 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 சாந்தி. நாங்க ஆளுதான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல, எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி பிறந்தவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து நல்ல வேலை, இவன் உனக்கு புருஷனா கிடைச்சா. எங்குள்ள யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே. நாளையில இருந்து நீ கீழ்ச்சி கொட்டு தாண்ட மாட்டோம். ஏ இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி, இன்னையில இருந்து நீ கீழ்ச்சி கொட்டு நாங்க தாண்ட மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க, சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா. சாப்பாடு ரெடி. நல்ல 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 அடிவரிக்க அடிவரிக்க. பெரிய நனுக்கு ஒரு உருண்டை. என்னடா ஒரு 1/2 கிலோ குறையுது? சின்ன நனுக்கு ஒரு உருண்டை. உனக்கு பெருசா உருட்டிக்க. எனக்கு ஒரு உருண்டை. தம்பிக்கு ஒரு உருண்டை. தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்னது சோறு இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே? ஏன்? நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே. அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்கதான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயிற்றுக்குள்ள விட்டுறோம். எப்படியே உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். மனுஷங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி, நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க. நல்ல புத்து, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கும், இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும். என்ன இன்னும் தூங்கலையா? கதை கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா? நாங்க ஆம்பளைங்க. சரி, நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்லணும். மூளைக்கு வேலை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் யாரு? எங்க ஊர் தலையாரி. அவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் காவலுக்கே போவான். இல்ல. ஆமா, அவனே மடைய. ஒரு தடவை அவனே காணாம போட்டான். நான் சொல்றேன், எங்க மாமா வீட்டு நாயி. இல்ல. ஆமா, அது சட்டையே போடாதே. ஒருவேளை காக்காவோ? இல்ல. அது பறக்கறதுல கெட்டி, காவலுக்கு மட்டி. நான் சொல்றேன். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். பூட்டு. கரெக்ட். பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் வேணும்னே. எது பொண்டாட்டியா? இன்னொரு விடுகதை. பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அப்புறம் பறக்கும், அது என்ன? பூ பூக்கும், காய் காய்க்கும், நாங்க தூங்குவோம். இலவ பஞ்சு. நீங்க தூங்கலையா? தூக்கம் வரலையே. தூங்க மாட்டாங்களே.
அண்ணே அண்ணே தங்கமுத்துவ காணோம். போலீஸுக்கு சொல்லு. அண்ணே நாச்சிமுத்து தங்கமுத்து காணோம். அண்ணா ஏதோ சத்தம். ஐயோ பாவம், அந்த பொட்ட புள்ளைய துன்புறுத்துறான் போல் இருக்கே. இந்த பயில எங்கேயோ நாம அங்க தேடி தரவிட்டு இருந்தோம். இவ இங்க என்ன தரவிட்டு இருக்கா? நம்ம கூட படுக்காம இவன் இங்க என்ன பண்றான்? அதானே கேட்டே விடுவான். டேய் தங்கமுத்து, தங்கமுத்து இங்க என்னடா பண்ற? அண்ணே அது வந்து எது போய் பாவம், ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கு. என்னத்துக்கு வந்து அதை பயமுறுத்துற? பேசாம வந்து எங்களோட படு. சாந்தி, இவன் ஏதாவது தப்பா நடந்தா இவனை மன்னிச்சிருமா. இது மாதிரி ஆயுசுக்கும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். சாந்தி என்னடா சாந்தி படுவார் ராஸ்கோல், இனிமே இந்த பக்கம் வந்தா பிச்சிரோட பிச்சு. இது உங்க நிம்மதியா? சாந்தி இந்தமா பால் சாப்பிடுமா. பழத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எல்லாரும் எழுந்துருங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் எழுந்துருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. எழுந்துருங்க. யாரு என்ன டேபிளா என்ன அது? அண்ணே, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வேணும்னு, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நாம திருக்கோடியில் இருக்கிற பால்காரி மகாலட்சுமி தான் சொல்றாங்களோன்னு நினைச்சோம். அடைச்சிப்பா, அவன் மூஞ்சியும் சரியில்லை, அவன் குடுக்கிற பாலும் சரியில்லை. அண்ணா, அசல் மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது. போதும் போதும் என்ன புகழ்ந்தது. முதல்ல இந்த தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணுமா? ஏன் இன்னைக்கு தீபாவளியா? அதுக்குள்ள வந்துருச்சா? அப்போ தீபாவளிக்கு தீபாவளி தான் குளிப்பீங்களா? இல்லையே, பொங்கலுக்கும் குளிப்போம். மாட்டு பொங்கலுக்கு மாடோட மாட சேர்ந்து குளிப்போம். இத பாருங்க, இனிமே தினமும் குளிக்கணும். போங்க. ஐயா, அண்ணே ஜூட்ட பிளேடேஸ்வரா. சோமா இருக்கா? என்னாச்சு? அண்ணன் வெட்டிட்டாரு. அண்ணே, இவ்வளவு ரத்தம் இல்ல நம்ம ரத்தம் தான். தம்பி தம்பி, தெரியாதனமா கேட்டுண்டா. வேணும்னா நீ ஒரு சின்ன கீரல் கீரிக்க. ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. என்ன கீரை போறியா கலர போறியா? ரத்தம் வருதாடா? அண்ணே, அதை விட ஜாஸ்தி வருது. நிறுத்துங்க. ஐயோ, என்ன இது ரத்த கலரி பண்ணிக்கிட்டு? நாங்க எதுலயுமே இப்படிதான். இதை விட பெரிய கையெல்லாம் இருக்கே. அவங்க முகத்துல அவங்க ஷேவ் பண்ணாம என்ன இது அசிங்கம் பண்றீங்க? இதுல ஒரு சௌரியம் பாரு, கண்ணாடி எல்லாம் தேவையில்ல. முகத்தில் முகம் பார்க்கலாம். கண்ணாடி இல்லாம ஷேவ் பண்ணி என்னத்த மிச்சம் பண்ண போறீங்க? அதானே 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 அதானே. ஷூ, ஒழுங்கா ஷேவ் பண்ணிட்டு போய் குளிச்சிட்டு வாங்க.